ஐயா துணை ஏலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களையும் அன்போடு வரவேற்று எல்லோருக்கும் இந்த இனிமையான காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, தினம் ஒரு வாழ்வியல் என்ற தலைப்பில் ஐயா அருளிய வாழ்வியல் நெறிகளை அருளி வருகின்றோம். இதில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற வாழ்வியல், நல்லவர்கள் ஏன் துன்பப்படுகின்றார்கள் என்ற தலைப்பில் நாம் இன்றைய வாழ்வியல் பகுதியை பார்க்க இருக்கின்றோம். நாம் வகுப்பிற்கு செல்வோம். அன்பான பேரை அலைச்சல் செய்து ஏற்பதுண்டு, வம்பான மாத்தானை வளர்த்து அறுப்பதுண்டு என்று ஐயா இலத்திரட்டில் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். இந்த சிந்தனை எல்லோருடைய உள்ளத்திலும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இப்போது இந்த வாழ்க்கை நிலையில் நல்லவர்களெல்லாம் துன்பப்படுகின்றார்களே, தீமை செய்கின்றவர்கள் நன்றாக வாழ்கின்றார்களே, ஏன் இப்படி ஒரு சோதனை என்று எல்லோருடைய உள்ளத்திலும் ஒரு கேள்வி எழுந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு விடை காணுகின்ற விதமாக ஒரு சிறு கதையின் மூலம் இதை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். ஒருமுறை அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மாவிடம் கேட்கின்றான், பரம்பொருளே, நல்லவர்களெல்லாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், தீயவர்கள் சுகமாக வாழுகின்றார்கள், நல்லவர்கள் கண்ணீரோடு இருப்பதற்கான காரணம் என்ன என்று கேட்கின்றார். அப்போது கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகின்றார்கள், நாம் இருவரும் ஒரு கிராமம் வரையிலும் சென்று வருவோம் என்று ஒரு கிராமத்தை நோக்கி அழைத்து வருகின்றார். அங்கு வருகின்ற போது ஒரு பானையை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு குயவர் களிமண்ணை எடுக்கின்றார். அந்த மண்ணை தண்ணீர் விட்டு பிசைந்து அதை அடித்து 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 செம்மைப்படுத்துகின்றார். அப்போது அர்ஜுனனுக்கு கோபம் வருகின்றது. இந்த மண்ணை எதற்கு இவ்வளவு துன்பம் கொடுக்க வேண்டும் என்று கோபம் வருகின்றது. அப்போது கிருஷ்ணனிடமே கேட்கின்றார், ஏ கிருஷ்ணா, இப்படி இந்த குயவர் இந்த மண்ணை துன்பப்படுத்த வேண்டிய காரணம் என்ன? எதற்காக இவ்வளவு அதை அடித்து உதைக்கின்றார்? தண்ணீர் விட்டு பிசைந்து தன்னுடைய வேலையை செய்ய வேண்டியது தானே, எதற்காக பல வகைகளில் அந்த மண்ணை அடித்து செம்மைப்படுத்துகின்றார் என்று கேட்கின்றார். அப்போது கிருஷ்ணர் சொல்லுகின்றார், ஒரு பானை சிறப்பாக வர வேண்டுமென்றால் அந்த மண் நல்ல பக்குவப்பட்ட மண்ணாக இருக்க வேண்டும். அதற்காக அவர் அடித்து 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 செம்மைப்படுத்துகின்றார். அதுபோல இறைவன் சொல்லிய பாதையில் நடக்கக்கூடிய மக்களுக்கு ஏன் துன்பம் வருகிறது என்றால், அவர்களுக்கே தெரியாமல் அவர்களிடம் இருக்கின்ற அந்த நல்ல உணர்வுகளை, நல்ல சிந்தனைகளை, நல்ல செயல்பாடுகளை வெளியில் கொண்டு வருவதற்காக இறைவன் அங்கே அவர்களை பக்குவப்படுத்துகின்றார். எப்படி ஒரு குயவன் நல்ல பானையை உருவாக்குவதற்காக அங்கே மண்ணை பிசைந்து அந்த மண்ணை பக்குவப்படுத்தி பானை வரைகின்றாரோ, அதுபோல நல்ல ஆன்மாக்களை, அவர்களிடம் இருக்கின்ற நல்ல செயல்பாடுகளை வெளியில் கொண்டு வருவதற்காக இறைவன் அவர்களை பக்குவப்படுத்துகின்றார். இதை நாம் பல உதாரணங்கள் மூலம் சொல்ல முடியும். தங்கம் கட்டியாக இருக்கின்ற போது அதை நாம் நேரடியாக ஆபரணமாக அணிந்து கொள்ள முடியாது. அதை பக்குவப்படுத்தி நெருப்பிலிட்டு அங்கே அடித்து நீட்டி புடையிட்டு அதன் பிறகுதான் அதை நாம் விரும்பிய ஆபரணமாக அதை உருவாக்கி அணிந்து கொள்ள முடியும், அணிந்து அழகு பார்க்க முடியும். அதுபோல் நல்ல ஆன்மாக்களை அதற்குள் இருக்கின்ற இறைவன் இருக்கின்றார் என்று நம்புகின்றவர்களுக்குத்தான் இந்த பக்குவப்படுகின்ற ஒரு நிலை வரும். இறைவன் இல்லை, இறைவன் சொல்வதை நான் கேட்டுக்கொள்ள வேண்டாம் என்று நினைக்குகின்றவர்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம்,
ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் அங்கே எழுந்து போகின்றோம் என்ற ஒரு நிலையில் வாழ்க்கை இருக்கின்றது. ஆனால் நல்ல நெறி தவறாது அறநெறியில் வாழுகின்றவர்கள் அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த நல்ல சிந்தனை வெளிப்பட வேண்டும். அவர்கள் பிறருக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அவர்களிடம் இருக்கின்ற சிறு சிறு அழுக்குகள் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு சோதனைகளை கொடுத்து அவர்களை உயர்ந்த நிலைக்கு இறைவன் உயர்த்துகின்றார். இதுதான் ஐயா, அன்பான பேரை அலைச்சல் செய்து ஏற்பதுண்டு, வம்பான மாத்தானை வளர்த்து அறுப்பதுண்டு என்று சொல்லுகின்றார். அன்பாகி வருகின்றவர்களை அங்கே அவர்கள் தன்னிலை உணரும்படியாக ஒவ்வொரு சோதனைகளை கொடுத்து என்னோடு ஏற்றுக்கொள்வேன். ஆனால் வம்பான மாத்தானுக்கு எவ்வளவு புத்திமதிகள் சொன்னாலும் என்னை ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது. ஆகவே அவன் வளர வைத்து அவனை அழித்து விடுவேன், நரகத்திற்குள் தள்ளிவிடுவேன். அவன் என்னுடைய தர்மபதி ராஜ்யத்தை வந்தடைய முடியாது என்று சொல்லுகின்றார். அன்பானவர்களே, இந்த விஷயத்தை நாம் கருத்தில் கொண்டு ஏன் எனக்கு மட்டும் சோதனை வருகின்றது என்று நாம் புலம்பிக் கொண்டிருக்காமல் நமக்கு வருகின்ற சோதனைகளை சாதனையாக மாற்றி காட்ட வேண்டும். அப்போதுதான் ஐயாவின் பிள்ளைகளாக ஐயா சொன்ன நெறிக்குள் நாம் வாழுகின்றோம். பிறரை குறை கூறுவதற்காகவோ பிறருக்கு தொல்லை கொடுப்பதற்காகவோ அந்த எண்ணங்கள் எதுவும் மனதில் வந்துவிடக்கூடாது. நமக்குள் இருக்கக்கூடிய அளப்பரிய சக்தியை வெளிக்கொண்டு வருவதற்காக இறைவன் நம்மை பக்குவப்படுத்துகின்றார். அங்கு நமக்குள் இருக்கின்ற அந்த பரம்பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும், அதற்கு நம்மை தெளிவுபடுத்துகின்றார் என்பதை உணர்ந்து எந்த சிறு சிறு சோதனைகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற லட்சியத்தோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நடத்தி வருவோமேயானால் எந்தவித துன்பங்களும் இல்லாமல் ஒவ்வொரு படிநிலையாக உயர்ந்து ஆன்ம ஞானம் பெற்று தர்மீக வாழ்வை பெற முடியும். ஐயா உண்டு.